வீட்டோட முகமும் சரிங்க, வீட்டுக்குள்ளே அமைஞ்சுக்கிற மனசும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன், அதாவது வீட்டோட முகமும் வீட்டுக்குள்ளே அமைஞ்சுக்கிற மனசும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஒரே கலர் காம்பினேஷனில் வீட்டோட முகமும் மனசும் ஒரே மாதிரி இவங்க ரெடி பண்ணியிருக்கிறது பார்க்குறக்கே ரொம்பவும் புதுசாக இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. வீட்டை பற்றி பார்க்கணும்னா, வீடு அமைஞ்சுக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 3 சென்ட்டுங்க. 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளெக்ஸ் டைப்பில் 3 BHK வீட்டை வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. வேறு என்னங்க வேணும்? வீடு அமைஞ்சிக்கிற ஏரியாவும் பார்த்திங்கன்னா நல்ல செமி கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு சிட்டிக்கு பக்கத்தில் இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் போய் பண்ண மாட்டேன் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 3 சென்ட் இடங்க, அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலேயே நம்மளுக்கு பில்டிங் பார்த்திங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கஸ் கொடுத்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீட்டை வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட வேறு லெவலான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஃபென்டென்ஸ் இல்லை, சின்னதாக நம்மளுக்கு ஒரு கவர்ட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. வீடு சுற்றி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன் இந்த கலர் மட்டும்தாங்க பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயே நம்மளுக்கு நிறைய ஸ்டைப்ரேஷன்லாம் கொடுத்து நிறைய இடத்துல டெக்ஸ்சர் ஒர்க்கில் பண்ணி நிறைய ஸ்பாட்டோட எலிவேஷனை நம்மளுக்கு செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. அதே எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கார் பார்க்கிங்கு பெரிய நம்மளுக்கு ஒரு மெட்டல் கேட்டோ, சின்னதாக நமக்கு நார்மல் என்ட்ரிக்கு ஒரு வெக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. ரேம்புக்கும் நம்மளுக்கு நீட்டான பெயிண்டிங் ஒர்க்கில் பண்ணிட்டாங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான போர்ட்டிக்கோ, அளவு 14.5 15. ஃப்ளோருக்கு எல்லாமே ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் செக்கர் டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிட்டி பாயிண்ட்ஸ் நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி சென்டரில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸி பின்ஸை நம்மளுக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷை ரெடி பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே சின்னதாக நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட ரொம்ப அழகான பிரம்மாண்டமான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 14 அடியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிவிட்டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஃப்ரண்ட் சைடில் உடன் டைப்பில் நம்மளுக்கு பெரிய நமக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதை பக்கம் பார்த்திங்கன்னா வாலுக்கும் பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி பால்சரிக்கும் பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் நம்மளுக்கு ஸ்டிப் லைட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. சென்டரில் மட்டும் சர்க்கிள் டைப்பில் ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போது பார்த்திங்கன்னா வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 17க்கு 8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் அண்ட் கிச்சன் பார்த்திங்கன்னா ஓப்பன் அண்ட் கிச்சன் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட க்யூட்டான கிச்சன். கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பாஷ் ஷேப்பில் நல்லா கிராண்டில் நம்மளுக்கு கிளாஸி பின்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 3 சைடு வால்யூம் பார்த்திங்கன்னா நிறைய விண்டோஸ்லாம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டவுன்ஃபால் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 11க்கு 16 அடியில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைட் வாலில் மட்டும் பெருசாக நமக்கு உடன் டைப்பில் ஒரு விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி சென்டரில் மட்டும் நமக்கு ஜிப்டன் போர்டில் சூப்பரான ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேக்ரவுண்டு கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா மொத்த அளவு பார்த்திங்கன்னா 5.75க்கு 4. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 5.75க்கு 6. இதில் ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி பின்ஸில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் பின்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வர க்ளோசெட், வாஷ் பேசன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங் சொல்லுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு பேக் அண்ட் சைடு நம்ம போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போட முடியும். அப்படி நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட பேக் அண்ட் சைடு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்கான அதாவது ஜலமொழிக்கு வந்துடலாம். இந்த இடத்துல வீட்டோட வாட்டர் சம்ப் நம்மளுக்கு 12,000 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி நம்ம தாராளமாக நடந்து வர மாதிரி செட்பேக்கரியை விட்டு நிறைய வீட்டை கட்டியிருக்காங்க. வெளியே நம்மளுக்கு ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு சின்னதாக கவுண்டர் டாப் ரெடி பண்ணி அதில் நமக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ வாங்க மேலே நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்னன்னு பார்க்கலாம். வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்க வீட்டோட அவுட்டர் ஸ்டேர்கேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிராண்டாக ரெடி பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே டெரஸில் போகலாம். ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அண்ட் தேர்ட் பெட்ரூம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஏரியா மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக டைமண்ட் டிசைனில் வந்து சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நம்ம தேர்ட் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டைப்பில் நம்மளுக்கு வந்து கட் பண்ணி ஜிப்சன் போர்டில் அதுக்கு எல்லோ கலரில் பேக்ரவுண்டில் ஸ்டிப்லெட் பண்ணிட்டு ஃபால் சீலிங் வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டில் திரும்பி வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 11க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு உட்டன் டைப்பில் ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எஜஸ்க்கு ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி சென்டரில் வந்து ஜிப்சன் போர்ட் கட் பண்ணி அதுக்கு நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஃபால் சீலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 5.75க்கு 4. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் மொத்தம் அளவு பார்த்தீங்கன்னா 5.75க்கு 6. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ்னுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி பின்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் பின்ஸில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துடலாம். எல்லா பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 16. இதில் நம்மளுக்கு மேலே சீலிங்கில் 4 எஜஸ்க்கு வந்து ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலரில் ஸ்டிப்லரில் பயன்படுத்தி ஃபால் சீலிங் வந்து நல்லா நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய உடன் டைப்பில் நம்மளுக்கு விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமும் நம்மளுக்கு ஒரே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா சைஸும் ஒரே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தனால பார்க்குறதுக்கு ஈவனாக கரெக்டாக இருக்குங்க. இதில் நமக்கு பாத்ரூம் தேவையான எல்லா சென்டர் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான கிளாசி பின்ஸை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் பின்ஸை நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்தோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியா ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ளோரிங் எல்லாமே வந்து மேட் பின்ஸை நமக்கு வந்து நல்லா நீட்டான செரமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனிக்கு ஃப்ரண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸுக்காக நம்மளுக்கு இங்கே வந்து டஃபன் கிளாஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா நீட்டான கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் நம்ம நீட்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறதுக்கு இந்த இடத்துல கார்னரில் வந்து நமக்கு அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே ஏறி டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு சிவில் ஒர்க்கில் ஒரு 5 அடிக்கு வந்து ஹைட் பண்ணி அதுக்கு மேலே சின்டெக்ஸ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா தொழிலூர் தாண்டின உடனே தொப்பம்பட்டி பிரிவு வந்து அப்படியே நம்ம மேற்க வந்தோம்னா கதநாயக்கம்பாளையம் போகிற வழியில் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 90 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.